Hi friends, how are you all? Hope all are doing good. இன்னைக்கு நம்ம 3 BHK மூவி பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். Okay, without further delay, let's get into the video. இருக்கா டிக்கெட்? ஸ்கிரீன் ஒண்ணா? சமோசா பப்ஸ்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு. டோனட்ஸ். ஸ்கிரீன் ஒன் மூவி போட்டாங்களா? முகேஷே இப்பதான் வந்திருக்கானா? சரி போங்க. ஓப்பன் த டோர். இருட்டா இருக்கு, என்னது காமிக்க? ஸோ ஓகே, நம்ம ஆன் டைமில் வந்து ரீச் ஆகிட்டோம் தியேட்டருக்கு. இந்த 3 BHK மூவி வந்து நான் ஜஸ்ட் இந்த போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு வந்த மூவி இது. நான் ட்ரைலர், ட்ரீசர் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. தேவயானி மேம், சித்தார்த் எல்லாம் அந்த பிக்சர் பார்த்துட்டு ஓகே இது நல்லாயிருக்கும், ஏதோ சொல்ல வர மாதிரி தோணுச்சு. சரி ஓகே போகலான்ட்டு தான் வந்தேன். இது வந்து நம்மளோட 3rd நைட் ஷோ. லாஸ்ட் டைம் வந்து நம்ம குபேரா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 3 BHK வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவி வந்து சொல்லணும்னா ஒன் லைனில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து தேடி 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 வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கடைசியில் அவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ரிவ்யூ வந்து. ஆனால் வந்து 90 கிட்ஸாக உள்ள எல்லாருக்கும் இந்த மூவியை வந்து அவங்களா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு 4 பேரும் இந்த சொசைட்டிக்காகவும் ஒரு வீடு இல்லாமலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த சொசைட்டிக்காக எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி குட்டியாக அங்கேருந்து எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. படம் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் நிறைய மூவி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி ரெக்கமெண்ட் பண்ணேன். அதே மாதிரியே இதுவும் ஒரு ஃபீல் குட் மூவி. நிறைய மெசேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்து ஃபேமிலிக்கு வந்து வேல்யூ பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் மெகா சீரியல் பார்த்த மாதிரியும் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பசங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து படிக்க வைக்கணும். நம்மளோட தாட்டை வந்து அவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலியில் உள்ள 4 பேர் இருக்கீங்க, இல்லை ஃபேமிலியில் எவ்வளோ பேரோ இருக்கீங்க, உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இஎம்ஐ போட்டு ஒரு பொருளை நம்ம வாங்குறோன்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அந்த மூவியில் வந்து இருக்குது. ஸோ 90s கிட்ஸு, 2Kல வந்து ஸ்டார்டிங்கில் பிறந்த எல்லா கிட்ஸுமே இந்த மூவியை வந்து நமக்காக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக போய் பார்த்தீங்க தியேட்டர்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரியே இது போகும்போது ஒரு நல்ல ஒரு வைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு பாதி மூவிக்கெலாம் வந்து ஆதி வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. பேக்கில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி வந்து வாங்கி தான் எடுத்து வந்துடணும். ஏன்னா இந்த தியேட்டரில் நைட்டில் வந்து செக் பண்ணவே இல்லை. இதுவரையும் செக் பண்ணதில்லை, இது 3வது டைம் வந்திருக்கும், இப்பயும் செக் பண்ணல. ஸோ வந்து ஃபைனலி ஆதி வந்து தூங்கிருச்சு. இது வந்து ஒரு சாட்டர்டே நைட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால நிறைய ஃபேமிலியில் உள்ளவங்க வந்திருந்தாங்க, நிறைய லேடிஸும் இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபைனலாக பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். டைம் கிடச்சா போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வண்டி பார்ப்போம்.